கதை சொல்லலாமா? கேட்க ரெடியா? அல்லையா சொல்லலாம். அல்லேலூயா. அமெரிக்காவில் ஒரு சின்ன கிராமம், கடற்கரை ஓரமான கிராமம். ஏன்னா அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஒரு மீனவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், காலையில் போய் விடிகால எழுந்து என்ன பண்ணுவார், எங்கள் ஊரில் நாங்கள் மீன் பிடிக்கணுன்னா 4 மணிக்கு எழுந்து போவோம். ஏன்னா 4 மணிக்கு இதில் ஆற்று ஓரத்தில் இல்லை கடற்கரை ஓரத்தில் போனேன்னா அப்போ தான் என்ன பண்ணுவோம், அந்த மீன்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுவார், காலைல 4 மணிக்கு எழுந்து போயிட்டு 6 மணிக்கெலாம் என்ன பண்ணுவார், அவர் போட்டு ஃபுல்லாக மீன். இந்த மனுஷன் 6:30க்கெலாம் என்ன பண்ணுவார், போட்டை ஃபுல்லாக கொண்டு வந்து நிறுத்தி என்ன பண்ணுவார், அந்த மீன்லாம் விற்றுட்டு வீட்டுக்கு போயிடுவார். சரியா? இது ஒரு 4 நாள் ஒரு பெரிய படித்தவர், அவர் பெரிய பட்டதாரி. என்ன பிஸ்னஸில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பயங்கரமான டிகிரிலாம் இருக்குது. MBA, MCA, ABC எல்லாம் வச்சுருக்கிறாரு. அவர் பார்க்குறாரு அப்படின்னா, காலையில் 4 மணிக்கு போகிறோம், 6:30க்குள்ள வந்துடுறோம், அந்த மீனை விற்றுடுறோம், அவங்கள்ட்ட சந்தோஷமாக போகிறோம் போட்டை விற்றுட்டு அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டான், என்ன பண்ணுறது இது பகல் பூரா அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த ஆள் சொன்னார், 6:30க்குள்ள நான் மீனை விற்று நான் என்ன பண்ணுறேன், நான் வீட்டுக்கு போகிறேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், லஞ்சு முடிச்சுட்டு நானும் என் மனைவி படுத்து நான் என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். சாயந்தரம் பிள்ளைங்க வருவாங்க, பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் விளையாடுவேன், ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், 6-7 மணி ஆனாக்கா என் ஃப்ரெண்டுங்களை பார்க்க போயிடுவேன், காஃபி குடிப்போம், கிட்டார் ப்ளே பண்ணுவோம், மியூசிக் ப்ளே பண்ணுவோம், டான்ஸ் ஆடுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அது என்னுடைய லைஃப் அப்படின்னா. அப்போ அந்த பெரிய பணக்கார அந்த பெரிய படித்தவன் சொன்னான், நான் பிஸ்னஸில் வந்து என்ன பண்ணுறேன், பயங்கரமான டிகிரிலாம் வச்சுருக்கேன் நான், அதனால் நான் உன்னை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேலே ஆக்க போகிறேன். இனிமேல் நீ என்ன பண்ண போகிற, பகல் பூரா மீன் பிடிக்க போகிற. இந்த போட்டில் வந்து நீ எத்தனை பிடிச்சி கொண்டாந்து விற்று இந்த போட்டை வந்து பெரிய போட்டை ஆக்கி வாங்க போகிறேன். பெரிய போட்டை வாங்கி என்ன பண்ண போகிற, அதை 1 போட்டை 2 போட்டை ஆக்க போகிற, 4 போட்டை ஆக்க போகிற, 10 போட்டை ஆக்க போகிற. என்ன அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுறது? ஓகே, அது கேட்டா. அப்புறம் என்ன பண்ண போகிற, இந்த படத்தில் வச்சுட்டு என்ன பண்ண போகிற, உடைய கம்பெனியை நிறைய ஆளை என்ன பண்ண போகிற, வேலைக்காரன் ஆக்கி நிறைய சம்பாதிக்க போகிற. சரி, அப்புறமா என்ன பண்ணுறது, நிறைய உன் கம்பெனி பெருசாக பிறகு என்ன பண்ணலாம், உன் கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணலாம். அப்போ லிஸ்ட் பண்ணாங்கன்னா உனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பணம் வரும். சரி, எல்லாம் பண்ண. அப்புறம் என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிடலாம், ரிட்டையர் ஆகிடலாம். சரி, ரிட்டையர் ஆகிட போய் என்ன பண்ணுறது, ஒரு பொண்டாட்டி விட நீ என்ன பண்ணலாம், நீ சொன்ன மாதிரி காலையில் நீ வந்து என்ன பண்ணலாம், பொண்டாட்டிக்கு உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், மத்தியானம் லஞ்சு சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறது, சாயந்தரம் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்து நீ அவங்க கூட என்ன பண்ணலாம், விளையாடலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணுறது, சாயந்தரம் நீ போய் என்ன பண்ணலாம், ஃப்ரெண்டோட காஃபி குடிக்கலாம், கிட்டார் வாசிக்கலாம், மியூசிக் ப்ளே பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நீ பெரிய பணக்காரனாக இருப்ப அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா அவன் அதுதான் வாழ்க்கை அப்படின்னா. அப்போ அந்த மீனவன் சொன்னான், இப்போ நான் அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன், நான் காலைல எழுந்திக்கிறேன், போய் மீன் பிடிக்கிறேன், வீட்டுக்கு வரேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், லஞ்ச் சாப்பிட்றேன், ஒய்ஃபு நானும் ரெஸ்ட் எடுக்கிறோம், சாயந்தரம் பிள்ளைங்களை படிச்சு விட்டு பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களோட விளையாடுறேன், சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இதுக்குன்னு இல்லை நான் என்ன பண்ணுறேன், இதுதான் நீங்கள் திருப்பி செய்ய சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பிறகு இதை செய்யறதுக்கு நான் இப்பயே சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்கேன் நான். அதனால இந்த பணன்றது வந்து எனக்கு தேவையில்லை. என் வாழ்க்கையில் இருக்க சந்தோஷம், என் மனைவியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, என் மனைவியோட ரெஸ்ட் எடுக்கிறது, என் பிள்ளைங்களோட கொஞ்சம் விளையாடுறது, என் ஃப்ரெண்டுங்களோட பேசுறது, இதெல்லாம் நான் இப்பயே பண்ணிகிட்டு இருக்கேன். நீ இப்போ சொல்கிறதெல்லாம் நான் பண்ணிவிட்டு தலைவலியெல்லாம் உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுறது, நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னா. புரியுதா கதை? சில நேரம் நம்ம தேவையில்லாத பின்னால் ஓடுறோம். ஏன்னா மற்ற முட்டாள்கள் சொல்கிறாங்கன்னு அவங்களுடைய ஞான அறிவுரை கேட்டு நம்ம என்ன பண்ணுறோம்,
தேவையில்லாத காரியங்களை செய்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்துருக்கிறாரு. அதுல நம்ம திருப்தியா இருந்தோம்னாக்கா என்ன இருக்கு? என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, உனக்கு தேவையான டைம் இருக்குது. பொண்டாட்டியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு, பிள்ளையோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு, ஃப்ரெண்டுகளை ஸ்பெண்ட் பண்றதுக்கு. ஆனா தேவையில்லாத நீ ஓடும்போது என்ன பண்ற? வீணா போற. அதனால எதுக்குமே இந்த உலகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, தேவையில்ல. பணத்துக்கு நீ அடிமையா இருக்க தேவையில்ல, எந்த பழக்கத்துக்கும் எந்த ஒரு இதுக்கும் அடிமையா இருக்க தேவையில்ல. இருக்கிறத உன்னை சுத்தி இருக்கிறத நீ யோசிச்சு பார்த்தனால என்ன இருக்கும் உனக்கு? சந்தோஷம் வரும். அது என்ன நீ அனுபவிக்க ஆரம்பிக்கிறன்னு வச்சுக்கோ, அது இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.